டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் தமிழக அரசு தனது தவறுகளை மறைக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்து ஏழை எளிய மக்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், அயன் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டங்ஸ்டன் சுரங்கம் தீர்மானம் குறித்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முறையான பதிலளிக்க முடியாததால் ஏதேதோ பேசி தங்களது தவறுகளை மறைக்கிறார்கள் என குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் கனிம வள திருத்தச் சட்டம் 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் ஒருவர் கூட அதை எதிர்த்து பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கொதித்தெழுந்து போராட்டம் சாலை மறியலில் ஈடுபட்ட பிறகுதான் அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக மத்திய சுரங்க அமைச்சரத்துக்கு இது ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அந்த மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் அன்றைய தினமே எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்குது. 2024 பிப்ரவரி மாதமே இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்று ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு 2011 ஆண்டு இறுதி செய்யப்பட்ட வரை நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்படவில்லை என்ற எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 2024 ஜனவரி முதல் 2011 10 மாத காலம் ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்து இறுதி செய்யப்பட வரை என்ன செய்தார் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி கேட்டார்.